இப்போ நம்ம அளவில் உள்ள ஃபார்முலாஸ் பார்க்கலாம். முதல்ல நேர்வட்ட திண்ம உருளையை முதல்ல நம்ம வரைஞ்சிக்கலாம். உருளையோட ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆரம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹைட்டு. ஸ்ட்ரைட்டாக பார்க்குறப்போ உருளை இப்படி தான் இருக்கும். 3Dயில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரவுண்டு, இதில் ஒரு ரவுண்டு. ஓகேவா? இதான் அது படத்தில் கொடுத்துருக்காங்க. உருளையோட வலைபரப்பு என்னென்னா 2πRh. ரெண்டு சைடு இருக்கிறதுனால சுற்றளவு 2πr × h. வலைபரப்பு இதான வலைபரப்பு, இந்த சைடு இருந்து இதான வலைபரப்பு. ஸோ 2πr வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. h இருக்கிறதுனால 2πRh. அடுத்து மொத்த புறப்பரப்பு 2πr × h + r. இந்த பரப்பு சேர்ந்து வந்துடும். மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறப்போ 2πr × h + r இதுவும் சேர்ந்து வந்துடும். அப்புறம் கன அளவு r²h. கன அளவு r²h. இப்போ நேர்வட்ட திண்ம கூம்புக்கான ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இது ஹைட்டு, இது சாய்வுரம் L, இது ஆரம் r. நேர்வட்ட திண்ம கூம்புக்கான வலைபரப்பு πrl. நேர்வட்ட திண்ம கூம்புக்கான வலைபரப்பு πrl. மொத்த புறப்பரப்பு r × L + r. கன அளவு 1/3πr²h. கன அளவு 1/3πr²h. அவ்வளோதான். உருளை மாதிரி தான் கூம்புக்கும், அதில் 2πr, இதில் πr. அவ்வளோதான், ஒரு சின்ன வித்தியாசம். கன அளவு r²h, 1/3πr²h. இப்படி ஒரு சின்ன வித்தியாசம். அடுத்து திண்ம கோளத்துக்கான ஃபார்முலா வலைபரப்பு 4πr². கன அளவு 4/3πr³. அவ்வளோதாங்க. இந்த 3 முக்கியமான ஃபார்முலாஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க.